26 30ஆந்தேதி எல்லோரும் போட்டிருக்கீங்க. ஸோ எல்லோரும் போகிற 3 நாளைக்கு 30ஆந்தேதி எல்லோரும் 30 சரி. அப்போ நீங்கள் இந்த மாதம் 31 வர 1ஆந்தேதி தான் ஃபோன் பண்ணுங்கள் எனக்கு. ஆமாம், எனக்கு ஃபோன் பண்ணிங்கன்னா அவங்க ஸ்லாட் போடுவாங்க. அது எத்தனை நாள் தள்ளி விடுதுன்னு தெரியாது. அது கவர்மெண்ட் அப்ரூவ்டு தான். அது எத்தனை நாள் தள்ளி விடுதுன்னு தெரியாது. அந்த ஸ்டார்ட் போட்டது அந்த 3 நாள் ஓட்டிக்கலாம். சரிங்களா? மெயினில் வச்சுக்கோங்க. நீங்கள் பார்த்து எனக்கு அந்த 1ஆந்தேதி ஃபோன் பண்ணுங்கள். ஆமாம் 1ஆந்தேதி கூப்பிட்டிங்கன்னா தான் நம்ம அடுத்த வேலை செய்ய முடியும். பட் 1ஆந்தேதி வரைக்கும் வேறு வழியில். அந்த 1ஆந்தேதி நீங்கள் கூப்பிட்டிங்கன்னா அதுலேருந்து அந்த 3 நாள் நீங்கள் அந்த கார் இருந்துச்சுல்ல, அந்த காரில் ஓட்டணும். டிஷர்ட் பண்ண இல்லை, நமக்கு டைம் ஆச்சு போகணும். நான் பணம் 3 ரூபா கேட்டேன். அனுப்பிடுறேன். இந்த நம்பருக்கு அனுப்பிச்சிடுவா. இப்போ நம்பருக்கு ஒட்டுக்கா வருமா தெரியல. அனுப்பிச்சிடுவா. அனுப்பிடுங்க. 97 நம்பர் சொல்லுங்களா? இல்லை அதுலேயே இருக்குது. இப்போ ஃபோட்டோ வந்தது, அதே அனுப்புவா. ஜிபே பண்ணிங்களா? அந்த நம்பர் சொல்லுங்கள். ஜிபே நம்பர் அதே நம்பர் தான் இருக்குது. அதே நம்பர் நீங்கள் கூப்பிடுங்களா? இதே நம்பர் இந்த நம்பர் இல்லை. நம்பர் சொல்கிறேன் எடுத்து. 97 இப்போ நீங்கள் எனக்கு கூப்பிட்றீங்களா? இந்த நம்பரு அதுக்கு அனுப்புங்க. ஆமாம், இந்த நம்பருக்கு அனுப்புங்க. ஓகே, போலாமாங்க? அவர் நம்பருங்க? புரியலைங்க. அவர் நம்பர் யார் நம்பருங்க? கூப்பிட்டு வர்றது அப்போ தரீங்க. நீங்கள் அப்போ ஃபோன் பண்ணுங்கள். அது இன்னும் 1ஆந்தேதி இருக்குது, பார்த்துக்கலாம். சரிங்களா? அது கூப்பிடுங்க. ஃபுல்லாக கிளச்சை பிடிக்கணும், லைட்டாக பிரேக் பிடிக்கணும், யாரோ பின்னால் உட்காந்து நல்லா ஓட்டிடுவாங்கண்ணா அப்படின்னு சொன்ன மாதிரி இருந்துச்சு. கிளச்சே பிடிக்கல, பிரேக்கே பிடிக்கல, இன்னும் கிளச்சை பிடிக்கல. அண்ணா பையன் ஓட்டுறதை பார்க்குறீங்களா? வாங்க பார்க்கலாம், வாங்க. எனக்கு 7 ஆச்சு. போய் ரிட்டன் வரீங்களா? இல்லை, நான் வர மாட்டேன், போயிட்டு வரேங்க. தங்க சொல்லுமா. செகண்ட் தங்க வந்துட்டீங்களா? தங்க வந்துட்டீங்களா? தங்க புரியல. சீட்டு அங்கே சிட்டி வேலையை வந்துடுறாச்சா? ஆஃபீஸில் வந்துடுங்க. வாங்க வாங்க. ஸ்லோ பிரேக் மட்டும் பிடிக்கக்கூடாது. பிரேக் பிடிக்கும்போது கிளச்சை கம்பல்சரி பிடிக்கணும். வெறும் பிரேக்கை மட்டும் அழுத்தக்கூடாது. அவர் வேறு கோவக்கார். டக்குன்னு என்ன தம்பி சிரிக்கிறேன்ட்டார், என்ன பண்ணுவேன்? நீங்களாம் நல்லா ஓட்டிடுவேன்னு கேட்டார், என்ன பண்ணுவேன்? ஓட்டிடுவேன் பையா. பின்னா உட்காந்து சொன்னேன், நான் நல்லா ஓட்டுவேன்னு சொல்லிட்டு 3 தடவை கீர் போட்டு 3 தடவை கிளச்சை பிடிக்கல. 4வது கீர் போட்டு எக்ஸைட் போட்டு ஏன் இந்த மீதி மிதிக்கிறேன்? டக்குன்னு சிரிச்சிட்டா அவர் அந்த துண்டுக்கு விட்டுறோன்னே. நான் உன்னையும் கூப்பிட்டு போகணும் அந்த ரோட்டில். அப்போ நான் சிரிக்கிறேன்றான். லைட்டாக பிரேக்கு, ஃபுல்லாக கிளச்சு. நாளைக்கு 6 மணிக்கே வந்துடுவேன். நாளைக்கு 6 மணிக்கு? ஆமாம். ஏன்னா நாளைக்கு இவர் வரமாட்டார். மெதுவா அக்காவுக்கு ஒரு 6 அடி. அவ்வளோதான். இந்த அக்கா போகிற மாதிரி போகக்கூடாது சாமி. 2 வீலர் கூட அதில் தான் போகணும். இப்போ நமக்கு போகிற வழி இல்லை. இப்போ இங்கேயும் 2 வீலர், இங்கேயும் 2 வீலர். நம்ம என்ன பண்ணுவோம்? இப்போ நம்மங்கிறக்காட்டி பிரச்சனை இல்லை. இது பின்னால் ஒரு பெரிய வண்டி வந்து என்ன பண்ணுவாங்க? லைட்டாக ஓவர் டைப் பண்ணும்போது ஒரு அமுந்தாங்கன்னா டிவைடாக போயிடுவாங்க. விழுந்துச்சாடா? இப்போ விழுந்துச்சாடா? விழுந்துச்சாடா? டச்சை பிடிக்காமல் கீரை போட்டு இழுத்துருந்தேன். எப்போ விழுகும் பார்த்தியா? இந்த 2 வீலரே இப்போ ஒரு செகண்ட் இவனை தள்ளியிருப்பேன். நோட் பண்ணியா? சரி, சின்ன
சின்னக்காரங்க வந்து இந்த சைடு 2 வீலர் போனாலும் அட்ஜஸ்ட் பண்ணி வெளியே போயிடலாம். பெரிய வண்டியை வந்து பஸ்காரங்க இப்படி போகும்போது அவ்வளோ எட்ஜுக்கு கணிக்க முடியாது. டக்குன்னு லைட்டாக ஒரு திருப்பினாங்கன்னா பேக் சைடு வந்து அவன் லைட்டாக இடிச்சிடும், டிவைடில் விழுந்துருவாங்க. ஸோ ஹார்ன் அடிக்கணும். 2 வீலர் பொறுத்த வரைக்கும் இப்படி லெஃப்ட்டில் போய்கிட்டே இருந்தால் கண்டினியூஸாக போய்கிட்டே இருக்கலாம், பிரச்சனை இல்லாது. பட் இத்தனை தடவை நீ பிரேக் பிடிச்சில்ல, இத்தனை தடவை பிரேக் பிடிக்கும்போது எத்தனை தடவை கிளச்சை பிடிச்சேன்? இப்போ பிரேக் நான் தான் பிடிச்சேன், எக்ஸைட்டில் தான் நீ கால் வச்சுருக்கேன். கால் எடு. கால் எப்படி எடுக்கணும்? இதுவா நீ எப்படி எடுத்த? வண்டி வீலிங் ஆகிட மாட்டிருக்கு. மித 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 போகலாம். ஒரு கொசு மருந்து வாயிலே அடிச்சுட்டு வருவார். போகலாம். அது இப்போ என்ன பார்த்தா இருக்கு இது. இப்போ போகலாம். கொஞ்சம் எக்ஸலேட்டர், இன்னும் கொஞ்சம் எக்ஸலேட்டர், இன்னும் கொஞ்சம் எக்ஸலேட்டர். செகண்ட் கியர். என்னடா சாரி, இதே தப்பு தாங்க நான் ஆர்டர் பண்ண. தேர்ட் கியர். எக்ஸைட்டில் இருக்கக்கூடாது, தேவைப்படும் போது எக்ஸைட். தங்க ரோடு தாண்டி வரா, தங்க ரோடு தாண்டி வராச்சா, மட்டையை உடச்சி போடுவேன் நானே. நடிக்கணும் சார், பத்தில் ஆரணும். போகலாம். போகலாம். கேப்பில் சோறு சார். எக்ஸைட் யூஸ் பண்ண, எக்ஸைட் யூஸ் பண்ண, யூஸ் பண்ண. நட் ரோட்லேயும் போகிறது ஏன் சார்? ரைட்டில் போகிறேன், நட் ரோட்டில் போகிறேன், பிரச்சனை இல்லை. கரெக்டு தானே சார்? இண்டிகேட் லெஃப்ட்டு போட்டுக்க சார். எக்ஸைட்டர் விட்டுரு, லைட்டாக பிரேக்கு, ஃபுல்லாக கிளச். வெயிட் பண்ணு, வெயிட் பண்ணு. அந்த வெள்ளை ஷர்ட்டாக இருக்கார்ல, மறுபடி ஃபுல்லாக கிளச்சு பிடிக்கணும் சார். கிளச்சு பாதியால் எடுக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு கீர் போட்டுக்கலாம் சார். மெதுவா டக்குன்னு எடுத்துட்டு டக்குன்னு ஆஃப் ஆயிடும். லைட்டாக எக்ஸிலேட்டர், செகண்ட் கியர், செகண்ட் கியர். கிளச்சு நீயா சார் பிடிச்சா? மறந்துட்டேண்ணா அப்படிங்கிறேன். தேர்ட் கியர். ஃபோர்த் கியர். வெயிட் பண்ணுவோம். லைட்டாக அப்படி இன்னும் கொஞ்சம் பிரேக்கு, ஃபுல்லாக கிளச்சு லைட்டாக பிரேக்கு. அப்படி மூணாவது கியர். போகலாம். கீர் விழுகல. எத்தனை சாரி காலையிலேருந்து. போகலாம்.
தள்ளி விடுறதுல. இந்த ஸ்பீடாக 3 போட்டேன் போகலாம். பொறுமையாக ஓட்டுறா. ஜெய் ஏன்டா இந்த படம் இருக்கிறீங்க? லைட்டாக பிரேக் 3 போகலாம். ரைட்டில் போடுங்க. அது எக்ஸிலேட்டர் விட்டுரு. லைட்டாக பிரேக்கு, ஃபுல்லாக கிளச். வெயிட் பண்ணி லைட்டாக தான் பிரேக். அப்போ தான் வண்டி அவ்வளோ தூரம் போகும். பிரேக் பிடிச்சி அழுத்தினா வண்டி இங்கே நின்றுடும். புரியல. அழுத்த முடியலையா? இப்போ அழுத்த முடியுதா? ஏன்டா அழுத்தணும்? நான் போய் வண்டி ஃபஸ்ட்டு கீ உள்ளே போயிடலாம். கால் வேசி எடுக்கணும். எடுத்துனா வெடுக்கு நான் போயிட்டேன். திருப்பிக்கலாம். மாற்றி ஃபஸ்ட்டு வண்டி ஸ்டடி பண்ணு. இல்லாட்டினா அவ்வளோதான், உளுந்த விட தான். ஸ்டடி பண்ணாமல் எக்ஸிலேட்டர் யூஸ் பண்ணக்கூடாது. ஹஜார் இன்னும் கொஞ்சம் எக்ஸிலேட்டர். செகண்ட் கியர் விழுது. தம்பி வந்துருக்கேன். வெயிட் பண்ணுங்க. வந்துட்டேன். ஓகே. லைட்டாக பிரேக்கு, ஃபுல்லாக க்ளோஸ். வெயிட். செகண்ட் கியர். லைட்டாக பிரேக்கு, ஃபுல்லாக க்ளோஸ். மிதம். போகலாம். பிரேக்கு, ஃபுல்லாக கிளச். வெயிட் பண்ணி மறுபடியும் பிரேக்கை மட்டும் விட்டுறேன். வெயிட் பண்ண அவ்வளோதான். வெயிட் பண்ணி போட்டு ஏதோ பெரிய டீ கிடையாது இருக்கு அருணி. நம்ம ஏதோ சின்ன டீ கடை வேலை தான். ஏதோ பெரிய கௌரி கிருஷ்ணா ரமணாஸ் மாதிரி போய் வேலை செஞ்சுட்டு போனது. எந்த கடைடா? யாருண்ணா? நீயே? கறிக்கடை தான். கறிக்கடையில் ஆத்திர வேலை இருக்காது. மட்டனா சிக்கனா? ஆட்டுக்கறியா? சிக்கன் தான். அப்படியே ஸ்டேரிங் போட்டு இந்த ஆற்ற ஆற்றிட்டு இருக்கேன். புரியல. அப்போ லைட்டாக பிரேக் பிடி, ஃபுல்லாக கிளச் பிடி. லாரி வந்து இவ்வளோ ஸ்பீடாக வரேன். அதுக்கு மட்டும் தெரியுது அவனுக்கு. நான் கீழே என்ன பண்ணியிருக்கணும்? போகலாம். லாரி வருது, அவ்வளோ ஸ்பீடாக போகிறேன். இல்லை பிரேக் பிடிக்கணும், கிளச் பிடிக்கணும்னு தெரியணும்ல. அண்ணா நான் என்ன பண்ணுறது? அத்தாதரா.
பிரேக்கை மட்டும் விடு, வெயிட் பண்ணு. மெதுவாக திருப்பு, 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 திருப்பு. எப்படி சிரிச்சா? பின்னால் உட்காந்து எப்படி சிரிச்சா? தம்பி வெயிட் பண்ணுங்க வந்துருக்கேன், வெயிட் பண்ணுங்க. ஃபஸ்ட்டு கீழ் போட்டு பின்னால் உட்காந்து எப்படி சிரிச்சா? சிரிமா டாக்குன்னு சிரிமா? இந்த அக்காவை பார்த்து சிரிக்கல நீ, ஆனால் யாரை பார்த்து சிரிச்சே இல்லையா? வண்டி ஆஃப் 5 நிமிஷம் ஆச்சு. ஸ்டார்ட் பண்ண போகலாம். மெதுவாக கால் எடுக்கணும். எல்லா பக்கமும் செகண்ட் கியர் தான் போடணும். டர்ன் வண்டி ஸ்லோவாகிடுச்சு இல்லை, 20க்குள்ளே இருக்குல்ல ஸ்பீடு 20க்கு மேலே இருந்துச்சு, 20க்குள்ளே இருந்துச்சு. 20க்கு நம்ம ஸ்பீடு தான் கணக்கு. இந்த டர்னிங் வந்துருச்சு, அதனால் நம்ம செகண்ட் கியர் போட்டோம். அதெல்லாம் கிடையாது, நம்ம 20 கீழே இருக்கும் ஸ்பீடு, அதனால் செகண்ட் கியர் தான். தேர்ட் கீழே டர்ன் பண்ணும்போது வண்டி ஆஃப் ஆயிடும். பட் அதுவே உங்களுக்கு 0லேருந்து செகண்ட் கீழே டர்ன் பண்ணிங்கன்னா ஆஃப் ஆயிடும். வண்டி இண்டிகேட் லெஃப்ட்டு போட்டுக்கோ, லைட்டாக பிரேக்கு, ஃபுல்லாக கிளச்சு. இவ்வளோ ஸ்பீடாக வந்து இப்படி மண்ணில் இறக்கி நிறுத்துறதுக்கு கொஞ்சம் மெதுவாக வந்து நிறுத்தினா நல்லா இருக்கு. முல்ல போகலாம் கார்த்தி.